ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு வீடியோவில் தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்க தளபதி விஜயோடைய டிவிகேவுடைய முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இவர் ஆட்சி அமைப்பாரா இல்லையா அதை பற்றி பேச வரல. பட் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால இவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக, டீச்சர்ஸ்க்காக, காவல்துறையினருக்காக, அங்கன்வாடி பணியாளர்களுக்காக அவர் கொடுத்த முக்கியமான மாசான வாக்குறுதி பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி யாருன்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் தான் சொல்லலாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போம்னு சொல்கிறவங்களுக்கு தான் எப்போவுமே இவங்க ஆதரவு இருக்கும். திமுக 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போது ஆக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் சொல்லி கொண்டு வராமல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து இவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்காரு. இது கரெக்டான நேரத்தில் இவங்களுடைய நாடி துடிப்பை பிடிச்சி தாவேக்கா ஒரு தரமான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு துறை வாரியாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கான முக்கியமான அப்டேட்டு சம வேலை சம ஊதியம். இது இடைநிலை ஆசிரியர்களுடைய பல கால கோரிக்கைன்னு சொல்லலாம். இதை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக டெம்ப்ரவரியாக 5 வருஷம் வேலை செஞ்ச ஆசிரியர்களை நிரந்தரமாக பர்மனெண்ட் டீச்சர்ஸாக மாற்றவும் சொல்லியிருக்காரு. நிரந்தரமாக ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயிற்சி ரொம்பவே புதுமையான ஒரு விஷயம் சொல்லலாம். தகுதியான அரசு பள்ளி ஆசிரியர்களை செலக்ட் பண்ணி கல்வித்துறையில் சிறந்து விளங்குகிற சிங்கப்பூர், ஃபின்லாந்து நாடுகளுக்கு வருஷம் ட்ரைனிங் கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். அப்புறம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு பள்ளிகளில் இருக்கிற எல்லா காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏஐ பயிற்சி, அதாவது செயற்கை நுண்ணறிவு. இனி வரும் காலம் ஏஐ காலம் சொல்லலாம். அதனால் டீச்சர்ஸ்க்கும் டிஜிட்டல் மற்றும் ஏஐ டெக்னாலஜி கற்றுக்க சிறப்பு பயிற்சி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் டீச்சிங் வேலைக்கடையாக சொல்கிறாங்க. இப்போது டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்இஸ் அப்டேட் பண்ணுறதாகட்டும், ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, பாடம் நடத்துறது தாண்டி நிறைய வேலை பார்க்குறாங்க. இது முற்றிலுமாக நிறுத்தப்படும் சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஆஷா பணியாளர்கள் நலன் கருதி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. சம்பள உயர்வு, அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாருக்குமே கிரேட் டி அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டு அவங்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய பலன்கள், 20 வருஷமாக சர்வீஸ் முடித்த அங்கன்வாடி ஆஷா பணியாளர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்போது 15 லட்சம் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அதிரடியான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான். திமுக கொண்டு வந்த திட்டத்தை ஒழிச்சிட்டு அரசு பணியாளருடைய நீண்ட நாள் கனவான முழுமையான இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கனியுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு ஊழியர் நல வாரியம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போலீஸு, பேராசிரியர்கள் எல்லாருடைய உரிமைகளையும் பாதுகாக்க 5,000 கோடி நிதியில் ஒரு மாபெரும் அரசு ஊழியர் நல வாரியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணி நிரந்தரம், கான்ட்ராக்ட் மற்றும் தற்காலிக அடிப்படையில் வேலை செய்கிற ஆசிரியர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் எல்லாரும் 5 வருஷம் முடிஞ்சதும் நிரந்தரம் செய்யப்படுவார்களாம். அதுக்கப்புறம் ஊழலற்ற டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன், அரசு ஊழியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல்கள் இருக்கிற ஊழல்லாம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு ரொம்பவே வெளிப்படைத்தன்மையாக நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 80 பே கமிஷன், மத்திய அரசு 80 பே கமிஷன் அறிவித்த உடனே தமிழ்நாட்டில் தாவேக்கா அரசு அதை உடனே அமல்படுத்தணும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகளுக்கும் செம அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை ஊதியம் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 18,200 25,000 உயர்த்தப்படும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற போலீஸ் வேலைகளை இருக்கிறவங்களுக்கு மாதம் 1,000 எக்ஸ்ட்ராவாக பேட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை, சேலம், வேலூர்ன்ட்டு 6 முக்கிய நகரங்களில் போலீஸ்க்காகவே பிரத்யேகமாக காவலர் நல மருத்துவமனைகள் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் காவலர்கள் பாதுகாப்பு, விஐபிகளுக்கான வெளிமுறை வேலைகளை இனிமேல் பெண் காவலர்களே பயன்படுத்த மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ரெஸ்ட் ரூமு மற்றும் நடமாடும் கழிவறை, மொபைல் டாய்லெட் வசதிகள்லாம் செஞ்சு தரப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் அரசு ஊழியர்கள்லாம் இப்போ எந்த விஷயத்துக்காக அரசாங்கத்திட்ட போராட்டிகிட்டு இருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி தன்னோட தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி ஆட்சி கொடுக்க போகிறாரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவார் நம்பலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர், நண்பீஸ்.